நானே எனக்காச்சும் காலேஜ் சீக்கிரமாக போவேன். அன்னைக்கு பார்த்தா வெளியே விட்டுட்டீங்க. ஹாய் கைஸ், இது நம்ம எபிசோட் 27. காலைல பிளாக் காஃபி போட்டுட்டு நேராக பால்கனி வந்துட்டேன். காலையில 8:30 மணி இருக்கும் கைஸ். கிளைமேட்டும் ஒரு 8 டிகிரி இருக்கும். ஆனா அந்த 8 டிகிரியும் தாத்தா பயங்கரமா பாஸ்கெட் பால் விளையாண்டு இருந்தாரு. தாத்தா கொடுத்த மோட்டிவேஷன்ல நானும் காலேஜ் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டும் பீனட் பட்டரும். கைஸ் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காலையில கொஞ்சம் டைம் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஸ்கிப் பண்றப்போ நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் லாங் பீரியடா போறப்போ பெப்டிக் கல்ச்சர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு கைஸ். ஸோ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி 2 மினிட்ஸ் vlogsஓட கொஞ்சம் மெடிக்கல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, எனக்கு சர்ஜரி கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கப்ப மெயில் வந்துருச்சு கிளாஸ் இல்லை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, என்னோட சர்ஜரி டாக்டர் வந்து இன்னொரு கண்ட்ரி போயிருக்காரு ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி பண்றதுக்கு. அவர் வெனஸ்டே தான் வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் லீவு தான். வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் கிளாஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னையில இருந்து ஜூனியர்ஸ்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 2 வீக்ஸ் உங்களுக்கு மிட்டம் தான். பரத்துக்கு வந்து ஸ்டெமி என்ஸ்டெமி அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறமா நானும் என்னோட சப்ஜெக்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபேமிலி மெடிசன் படிச்சு முடிச்சு எக்ஸ் வாங்கலாம் கடைக்கு போனோம் கைஸ். அங்க போய் எக்ஸ் எடுக்கிறப்போ தயிர் வந்து கீழே விழுந்துருச்சு. காலையில தான் நம்ம போட்டிருக்க பேண்ட் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. கரெக்டா தயிரும் கீழே விழுந்து பேண்ட்லாம் தயிர் ஆயிடுச்சு. தயிர் கீழே விழுந்ததுல லைட்டா டிப்ரிமேஷன். வீட்டுக்கு வந்தோடனே வாஷிங் மிஷின்ல போட்டாச்சு கைஸ். லஞ்சுக்கு 4 eggs 2 சப்பாத்தி சாப்பிட்டு 1 hour கழிச்சு நான் ஜிம் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் 4 arms abs workout கைஸ். நம்மளோட ஒர்க் அவுட் ஸ்பிரிட்ல ஷோல்டர் மட்டும் எப்போதுமே தனி டே தான் கைஸ். ஏன்னா புஷ் டேல போறப்போ ஷோல்டர் பண்ணாம டெம்கி கொடுத்துருவேன். ஜிம் முடிச்சுட்டு மெட்ரோ ஏறி நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே ரியல் பேஷண்டோட கேஸ் அப்படின்னு நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க. அதை நம்ம என்ன நம்ம டயக்னோசிஸ் பண்ணி வந்து சொல்லணும். 1 hour லெக்சர் இருக்கும். 2 hours கிட்ட கிளினிக்கல் கேசஸ் இருக்கும். அதை நம்ம வந்து பேஷண்ட் வந்து எப்படி ஹிஸ்டரி எடுப்போம், எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் எல்லாம் சொல்லணும் கைஸ். அங்க இருந்து நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இப்போ போனோம். இப்போ போறப்ப பாத்தீங்கன்னா ரோடு மேலேயே ஷிப்லாம் நின்றுச்சு. நீங்க என்னடா ரோடு மேலே ஷிப்பை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறமா அது வந்து ஹோட்டலாம் இந்த மாதிரி தான் கைஸ். நம்ம ஊர்ல கிளினிக்கல் போஸ்டிங் மாதிரி இப்போ இங்க வந்து ஃபைனல் இயர் 4th year எல்லாத்துக்குமே வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன் மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல கிளாஸ் நடக்கும். நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரதுக்கும் நம்ம ஜூனியர் எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்கும் டைம் கரெக்டா இருந்துச்சு கைஸ். எங்க 2 பேருக்கும் மிகவும் பசிச்ச காரணத்தினால் வீட்டுக்கு போற வழியோ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஊர்ல கிரிக்கெட் மாதிரி எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலுமே ஃபுட்பால் தான் கைஸ் ஒரு பயங்கரமான ஸ்போர்ட். இயர்லி மார்னிங் நைட் எல்லா டைமே ஃபுட்பால் பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கைஸ். இன்னைக்கு நம்ம நண்பர் ஆகாஷ்க்கு பர்த்டே. நம்ம கிளாஸ் போன டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு மட்டன் மதியம் சிக்கன் செஞ்சுட்டு இதே முடிச்சிட்டோம் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய்.